என்னை விட்டுருங்கய்யா. தயவு செய்து. உங்களை ஏமாற்ற எனக்கு தெரியல, உங்களை வச்சு பணம் சம்பாதிக்க எனக்கு தெரியல, உங்களை வச்சு ஃபாலோவர் ஏற்றி அது மூலமாக வருமானம் ஈட்டவும் எனக்கு தெரியல. உங்களால் வளர்ந்தவங்க எத்தனை பேருன்னு போய் பாருங்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பைத்தியக்காரி இங்கே சோறு போட்டுட்ருக்கேன், நல் உடலை நல்லடக்கம் பண்ணிகிட்ருக்கேன். யாராவது இறந்துட்டாங்கன்னா நல் உடல் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இறந்தவங்க எல்லாருமே சாமி மாதிரி, அதனால தான் சொல்கிறேன். சோறு போட்டுட்ருக்கேன், ரோட் சைடு மக்களை கெடுத்துட்ருக்கேன்னு என்னை குறை சொல்லி சாகடிக்கிறதுக்கு என்ன பேசாமல் கொண்டுருங்க. நீங்களாவது நிம்மதியாக இருப்பீங்க. நானும் எவ்வளோ நாள் தான் இன்பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த வழியை பொறுத்துட்ருக்குது. நானும் மனுஷி இல்லையா? உங்களை மாதிரி ஒரு மனுஷி இல்லையா? உணர்வுகள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்காதா? எவ்வளோ நாள் தான் பொறுத்துட்ருக்குது. சும்மா சோறு போட்டு கொடுக்குறேன், அவங்களுக்கு நல்ல செய்கிறேங்க அப்படிங்கிற பேரில் வீடியோ எடுத்து போடுறேன்னு ஒரு பக்கம் ஒரு பொருளி. என்ன சம்பாதிச்சேன்? இன்ன வரைக்கும் வீடு வாடகை வீடு தான். சொத்து பத்து நகை நட்டு எங்கேயுமே எதுவுமே கிடையாது. என்னை வச்சு செக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் பேலன்ஸு எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிட்டேன். 2024 வரைக்கும் எனக்கும் இந்த ஆசை இருந்துச்சு, எங்கேயாவது ஒரு மனம் வாங்கி அவங்களுக்கு ஒரு ஆசிரமம் கட்டணும்னு. இந்த இளவும் எனக்கு போயிடுச்சு உங்களால் தான். எனக்கு ஏன் டென்ஷன் படுத்துறீங்க? எவ்வளோ நாளையா பொறுத்து போகிறது? நல்லது செய்யவும் விட மாட்டீங்க, நீங்களே செய்ய மாட்டீங்க. எங்களை மாதிரி ஆட்களை கொண்டுட்டா நீங்களாவது நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதியாக இருங்க. கோவத்தை